ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்துல இருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் டேட்டாவும் சரி இல்லை ஒய்ஃபை டேட்டாவும் சரி நம்ம எப்படி ஸ்பீட் பண்ணிக்கிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய டேட்டா ஒரு பாயிண்ட்ல இருக்குதா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை டேட்டா ஒரு பாயிண்ட்ல இருக்குதா அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறது மூலியம் பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்டை இழுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஸ்பீடாக ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரௌசிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் ஐஎம்ஓவில் கால் எடுத்து பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணாமல் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக நம்மளால் பார்த்தீங்கன்னா இயக்கிக்க முடியும். மேலே லிங்க் இருக்கும், டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்டோ ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் இப்படி பிடிச்சி ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃப்ரெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒய்ஃபை டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஸ்க்ரீனை போய் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் தான் கிடச்சிக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக பார்த்து கிடச்சிட்டு இருக்கு. இப்போ நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரீ கால் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஐஎம்ஓல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் எடுத்து பேசணும் அப்படின்னாலும் பேசிட்டு இருக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படலாம் பரவாயில்ல, மற்றவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பாய்.